திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழு ஈடுபட்டிருந்தது. இந்த பணி முடிவுற்றதை அடுத்து தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் கருணாநிதியிடம் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் அளித்தனர். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். பொருளாளர் அவர்களிடமும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் கலந்து பேசி உரிய தேதியை அறிவித்து உங்கள் முன்னாலே அந்த தேர்தல் அறிக்கை மிக விரைவாக வழங்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொல்லி தலைவர் பேசியிருக்காரு. இந்த ஆண்டு எப்படி இருக்குது தேர்தல் அறிக்கை? தலைவர் கேளுங்க. தலைவர் வெளியிடுற வேலை இருக்குது. அது என்னைக்குன்னு உங்களுக்கு முன்னாலே சொல்லுவாங்க. தலைமை கழகத்திலிருந்து செய்தி வரும். வந்த உடனே அது முடிஞ்ச உடனே தலைவர்கிட்ட கேளுங்க, தலைவர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில. இந்த அறிக்கை நாங்க இன்னைக்கே வெளியிட்டா தலைமை கழகமும் தலைவர் இந்த மாதிரி நாங்க வரைவு அறிக்கை தான் கொடுத்திருக்கோம். இது ஃபுல் பிளட்ஜ் தேர்தல் அறிக்கைன்னு நாங்க சொல்ல முடியாது. அந்த வரைவு அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்களும் தலைமை கழகமும் முடிவு பண்ற எந்த செய்தியும் எல்லா செய்தியும் அதுல வரும். சாரி சார், இதுக்கு மேல கொஸ்டின் கேட்காது. ரொம்ப நன்றி. வணக்கம்.